வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மிதுன ராசிக்கான சனிப்பெயர்ச்சி முழு பலனை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மிதுன ராசி புதனை ராசிநாதனாக கொண்ட இரட்டை நிலை கொண்ட வித்தைக்கு சொந்தக்காரனான அனைத்து கலைகளுக்கும் சொந்தக்காரன் புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி எழுத்து, கலை, இலக்கியம், சினிமா, வசனம், நடிப்பு ஆகியவற்றிற்கு முழு முதல் சொந்தக்காரன் புதனாவார். புதன் ஒருவருக்கு தனது ஜனன ஜாதகத்தில் நன்றாக இருக்குமே ஆனால் அனைத்து வித்தைகளையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர். அப்படிப்பட்ட புதனை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் எந்த ஒரு துன்பம் வரும்போதும் அதனை தனது புக்தியாலும் தனது வித்தையாலும் எளிதில் கையாளும் திறமை பெற்றவர்கள். இப்பொழுது நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு என்ன செய்யும் என்பதை பார்ப்பதற்கு முன் கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் எங்கு எப்படி இருந்தார், என்ன செய்தார் என்பதை விரிவாக பார்த்துவிட்டால் உங்களுக்கு இனி வரும் காலம் சனி பகவான் என்ன செய்வார் என்பதை உணர்ந்து கொள்வது எளிதாக இருக்கும். பொதுவாக இந்த பதிவு சனி பெயர்ச்சியை மட்டுமே மையமாக கொண்ட பதிவு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு அமர்ந்த பார்த்த இடத்தின் பலனை எவ்வாறு செய்கிறார் என்பதை குறிக்கும் பதிவு மட்டுமே. முழு ஆண்டுக்கான ராசி பலனை வேறொரு பதிவில் பதிவிட்டுள்ளோம். அதை நீங்கள் பார்த்து முழு பலனை அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு என்ன செய்தார் என்பதை பார்க்கலாம். இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் 9ஆம் இடம் தந்தையை குறிக்கும் ஸ்தானமாகும். கடந்த 2.5 ஆண்டுகளாக சிலருக்கு தந்தை உடல்நிலையில் பிரச்சனை, தந்தை சொத்துக்களில் பிரச்சனை, தந்தையோடு கருத்து வேறுபாடு, தந்தை வழி உறவினர்களோடு கருத்து வேறுபாடு, சண்டை, சிறு சிறு மனஸ்தாபங்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு தந்தை வழி சொந்தங்களால் பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பா வகையில், பங்காளிகள் வகையில் சரியாக இணக்கமில்லாத நிலைமை இருந்து வருகிறது. இன்னும் சிலருக்கோ தந்தை கொடுத்த சொத்தில் பிரச்சனை, தந்தையோடு சொத்து பிரச்சனை, தந்தை வழி வந்த குடும்பத்தினர்கள் சிறு சிறு மனஸ்தாபம் பிரச்சனைகள், சிலருக்கு தந்தையே பிரச்சனை. 9ஆம் இடம் தர்மஸ்தானமும் கூட. அதாவது நீங்கள் பிறருக்கு செய்யும் உதவி தானமாகவோ தர்மமாகவோ கடனாகவோ பாவம் என்று எண்ணியோ எவ்வாறு நீங்கள் உதவி செய்து வந்தாலும் நீங்கள் செய்த அந்த உதவியில் கடைசியில் உங்களுக்கு மன உளைச்சலே ஏற்பட்டு வந்தது. இவ்வாறு 9ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் பல வகையில் உங்களை பாதித்து கொண்டிருந்தார். மிதுன ராசிக்காரர்கள் இந்த வகையில் பாதிக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால் கமாண்டில் ஆம் என்று பதிவிடுங்கள். உங்கள் பதிவு எங்கள் சேவையை மேம்படுத்த உதவும். சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருந்தார். மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம், லாபஸ்தானம், உயிர் காரகத்துவத்தில் மூத்த சகோதர சகோதரியை குறிக்கும் ஸ்தானமாகும். அப்படி என்றால் உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு முரண்பாடுகளும் சிறு சிறு சங்கடங்களும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் 2.5 ஆண்டுகளாக இருந்து வந்தது. இன்னும் சொல்ல போனால் லாபஸ்தானம் கூட. உங்கள் வருமானம், நீங்கள் செய்யும் தொழிலில் வரும் வருமானம் சற்று குறைவாகவே வந்தது. நீங்கள் வேறு ஏதாவது முதலீடு செய்து அதிலிருந்து உங்களுக்கு வருமானம் வராமல் போயிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தொழில் சரியாக கை கொடுக்காமல் லாபம் குறைவாக வந்திருக்கும். இதுபோன்று 11ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட சனி பகவான் உங்களுக்கு இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்தார். தனது 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை தொடர்பு கொண்டார். இளைய சகோதரர் இளைய சகோதரியை குறிக்கும் ஸ்தானமாகும். வெற்றி ஸ்தானமாகும். முயற்சி ஸ்தானமாகும். இளைய சகோதர சகோதரிகளிடமும் சிறு சிறு மன உளைச்சல்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டுதான் இருந்தது. பொதுவாக உடன் பிறந்தவர்களிடம் பிரச்சனைகளும் உடன் பிறந்தவர்களின் குடும்பத்தாரோடு பிரச்சனையும் ஏதாவது ஒரு வகையில் இருந்து கொண்டேதான் இருந்தது. முயற்சி ஸ்தானம். நீங்கள் என்னதான் முயற்சி செய்தும் பல காரியங்கள் நடக்காமலே போயிருக்கும். அப்படியே நடந்தாலும் மிகப்பெரிய தடைகளும் போராட்டத்திற்கு பிறகே முடிந்திருக்கும். வெற்றி ஸ்தானமும் கூட. உங்கள் வெற்றி மிகவும் கையருகில் வந்து தவறி போகும் நிலையை ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேர் புகழ் உங்களிடம் இருந்து வேறொருவரால் பறித்து கொள்ளப்பட்டிருக்கும். இதை போன்று 3ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டுகளாக இன்னல்களை தந்து கொண்டிருந்தார். தனது 10ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை தொடர்பு கொண்டார். கடந்த 2.5 ஆண்டுகளாக பெரிய அளவில் கடன் தொந்தரவுகளும் நோய் தொந்தரவுகளும் இன்றி எதிரிகளின் தொந்தரவுகளும் இன்றி சுமூகமாகவே சென்றது என்றுதான் சொல்ல வேண்டும். 6ஆம் இடத்தை தொடர்பு
தொடர்பு கொண்ட சனி பகவான் 6ஆம் இடத்தை கெடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சமயம் வேலை விஷயங்களில் சிறு சிறு இன்னல்கள் இருந்து கொண்டுதான் இருந்தது. 6ஆம் இடம் வேலையை குறிக்கும் ஸ்தானமும் கூட. அதனால் வேலை செய்யும் இடத்தில் சிறு சங்கடங்களும் சிறு சிறு தொந்தரவுகளும் இருந்து கொண்டேதான் இருந்தது. உயர் அதிகாரிகளால் பிரச்சனை, உடன் வேலை செய்பவர்களால் சிறு சிறு தொந்தரவுகள் இருந்து கொண்டுதான் இருந்தது. இப்பொழுது குறிப்பிட்ட அனைத்து பலன்களும் கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி பகவான் உங்களுக்கு செய்து கொண்டிருந்ததை பார்த்தோம். இனி அடுத்த 2.5 ஆண்டுகள் உங்கள் ராசிக்கு சனி பகவான் என்ன செய்வார் என்பதை விரிவாக பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு, மீன வீட்டிற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் என்பது நீங்கள் செய்யும் தொழிலை குறிக்கும் ஸ்தானமாகும். பாவகிரகங்கள் 10ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு பெரிய கெடுதல் கிடையாது. ஏனென்றால் எந்த ஒரு உயிர் உறவையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 10ஆம் ஸ்தானம் அல்ல. ஆகையால் தொழில் ஸ்தானம் நீங்கள் செய்யும் தொழிலையும் உங்களுக்கு வரும் வருமானத்தையும் குறிக்கும் ஸ்தானமாகும். ஆகையால் 10ஆம் வீட்டில் அமரும் சனி பகவான் தொழிலில் சிறிது மந்த நிலையை தருவார். அதாவது நீங்கள் செய்யும் தொழிலில் வாடிக்கையாளர் குறைவது, உங்கள் கடைக்கு அருகிலேயே வேறொருவர் கடை போடுவது, உங்கள் தொழிலுக்கு போட்டியாக வேறொருவர் தொழிலில் ஈடுபடுவது போன்ற விஷயங்கள் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு நடக்கக்கூடும். சிலருக்கு தொழில் நிறுவனங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலாளர்களை முழுமையாக நம்பி எந்த வேலையும் கொடுத்து விடாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறந்ததாகும். சிலருக்கு தொழில் தொடங்குவதில் பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கோ நடந்து வரும் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலில் பெரிய முன்னேற்றம் இல்லாமல், தொழிலை விரிவுபடுத்த பெரிய முதலீடுகள் கிடைக்காமல் சிறிது இன்னல்கள் ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு பெரிய அளவில் போராட்டங்களுக்கு பிறகே கைகூடும். 6ஆம் இடம் வேலை ஸ்தானம் என்றாலும் பதவி பட்டங்களை, சம்பள உயர்வுகளை குறிப்பது 10ஆம் இடமாகும். எனவே சம்பள உயர்வுக்காக காத்திருப்பவர்கள், பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு சிறிது போராட்டமான காலம் என்றே சொல்ல வேண்டும். 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அயன சயன போகஸ்தானமாகும். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் படுத்தவுடன் தூங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு தூக்கம் வராமல் சிரமப்பட வைப்பார். அதிகமாக பிரயாணங்கள் செய்வோர் அலைச்சலையும் தொந்தரவுகளையும் தருவார். ஆகையால் நெடுதூர பயணம் மேற்கொள்வோர் எந்த ஒரு பயணத்தையும் சிறப்பாக திட்டமிட்டு செய்வதால் பெரிய இன்னல்களை குறைத்துக் கொள்ளலாம். தனது 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். காரகத்துவத்தில் தாயார் ஸ்தானமாகும். சிலருக்கு தாயார் உடல் நிலையில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. சிலருக்கு தாயாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தாயார் சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். தாயார் உடல் நிலையில் பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு தாய் வழி சொந்தங்களால் இன்னல்களும் இடையூறுகளும் ஏற்படலாம். கல்வி ஸ்தானம். பள்ளி கல்லூரி செல்லும் மிதுன ராசி மாணவ மாணவியர் கல்வியில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு மிகவும் கவனமோடும் ஒருமித்த சிந்தனையோடும் படிப்பதன் மூலம் உங்கள் மதிப்பெண் பெருமளவில் குறைவதை தடுத்துக் கொள்ளலாம். படிப்பிற்காக சிலருக்கு எதிர்பார்த்த படிப்பு, எதிர்பார்த்த கல்லூரி இவைகளில் இடம் கிடைப்பதில் சிரமங்கள் ஏற்படும். 4ஆம் இடம் வீட்டை குறிக்கும். வீடு கட்டுபவர்கள், புதியதாக வீடு கட்ட நினைப்பவர்கள், வீடுகளை புதுப்பிக்க நினைப்பவர்கள், புதியதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் மிகவும் போராட்டத்திற்கு பிறகு வீடு கட்டுவது கைகூடும். பழைய வீடுகளை செலவு செய்து புதுப்பிக்க நேரிடும். 4ஆம் இடம் வாகனத்தையும் குறிக்கும். வாகனங்களில் அவ்வப்போது பழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையால் வாகனங்களை நன்றாக பராமரித்து வருவது பெரிய அளவில் இன்னல்களை குறைத்துக் கொள்ளலாம். தனது 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் வீடு கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் குறிக்கும் ஸ்தானமாகும். கணவன் மனைவி உடல் நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். சிலருக்கு கணவன் மனைவி வீட்டாரோடு பிரச்சனை, சிலருக்கு கணவன் மனைவி சொத்துக்களில் பிரச்சனை, நண்பர்களை குறிக்கும் ஸ்தானமும் கூட. நண்பர்களோடு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. நண்பர்கள் விஷயத்தில் பணம் கொடுப்பது வாங்குவதில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. தொழில் கூட்டாளிகளையும் குறிக்கும் ஸ்தானம். பங்குதாரர்களிடம் கனிவாக நடந்து கொள்வது மிகவும் அவசியம். பங்குதாரர்களிடம் கணக்கு வரவு செலவுகளை உன்னிப்பாக பார்ப்பதன் மூலம் பெரிய தொந்தரவுகளில் பெரிய நஷ்டங்களை தவிர்த்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவினர்களிடம் அனுசரித்து
அனுசரித்து செல்வதால் மிகப்பெரிய தொந்தரவுகள், மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். மேலே குறிப்பிட்ட அனைத்து பலனும் சனி பெயர்ச்சி பலன் மட்டுமே. உங்கள் ராசிக்கு சனி என்ன செய்வார் என்பதை இருப்பு பார்வை அடிப்படையில் கணிக்கப்பட்டது மட்டுமே. 9 கிரகத்தின் பலனை இதில் குறிப்பிடப்படவில்லை. சனியின் இருப்பு பார்வை பலனை மட்டுமே குறிப்பிட்டுள்ளோம். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்கள் ராசிக்கு சனி பகவான் என்ன செய்வார் என்பதை மட்டுமே இதில் குறிப்பிட்டுள்ளோம். மற்ற அனைத்து கிரகங்களும் எவ்வாறு என்ன செய்யும் என்பதை வேறொரு பதிவில் குறிப்பிட்டுள்ளோம். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதோடு உங்கள் ஜனன ஜாதகத்தில் 6-8 தசாபுத்திகள் நடக்குமே ஆனால் அதனால் வரும் துன்பங்களையும் துயரங்களையும் பெருமளவில் குறைத்துக் கொள்ள அமாவாசை தோறும் குலதெய்வ வழிபாடும் பௌர்ணமி தோறும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டு வாருங்கள். எல்லா துன்பங்களும் நீங்கி வளமோடு வாழலாம்.